ஆனால் பாலாஜி சார் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாடு முழுவதும் அவர்கள் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த ராமர் கோயில் கட்டியது மற்றும் அவர்கள் பல்வேறு அரசுகள் கட்சிகளை உடைத்தது ஆகியவற்றை மையப்படுத்தி அவர்கள் அனைத்து மாநிலங்களிலும் எதிர்க்கட்சிகளை ஒரு பலவீனப்படுத்திவிட்டு அவர்கள் தேர்தலை சந்திக்கக்கூடியதை நாம் இங்கு பார்க்கிறோம். அது மகாராஷ்டிராவில் அது தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா கட்சியை அவர்கள் இரண்டாக பிளந்து அந்த கட்சியை உடைத்து அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். இதே போல பல்வேறு மாநிலங்களிலும் இது போன்ற அவர் அரசியல் போக்கை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். தென்னிந்திய மாநிலங்களில் மட்டும்தான் அவர்களுக்கு ஓரளவு அதற்கு அவர்களால் கட்சிகளை உடைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு மற்றும் அதற்கான வியூகங்கள் எடுபடாத ஒரு நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் நாங்கள் 400 என்ற இலக்கை எட்டுவோம் என்று அவர்கள் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை முதலில் அந்த பிளவு ஏற்பட்ட சூழ்நிலையில் இப்போது பல்வேறு மாநிலங்களில் உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. இந்த உடன்பாடுகள் எட்டப்பட்டிருப்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக இந்த ஆட்சி அமைப்பதை தடுத்து நிறுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இப்போ 2-3 ஒரு விஷயத்தை நீங்களே உங்களுடைய முன்னாடி கேள்விக்கு அழகா பதில் சொன்னீங்க. அவருடைய உக்தியே அப்படின்னா இன்னைக்கு அவங்களால என்ன ஆபத்து அப்படின்னா அரசமைப்பு சட்டத்துக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து. தேர்தல் என்பது நடத்துவதனால் ஒரு நாடு ஜனநாயக நாடு என்று சொல்லிவிட முடியாது. தேர்தல் சுதந்திரமாக நடைபெற வேண்டும், நியாயமாக நடைபெற வேண்டும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அந்த கோட்பாடிலேயே உங்களுக்கு உடன்பாடு இல்லை. இப்போ எலக்டோரல் பாண்டை நம்ம பார்த்தோம். பெரும்பான்மையான எலக்டோரல் பாண்டை அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் கேட்டா இது கொடுக்கறதுக்கு 6 மாசம் ஆகுன்றாங்க. இதுல ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் உச்சநீதிமன்ற நீதிபதியும் பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் இருக்கணும்னாங்க. அப்பதான் 3 பேரும் 3 திசைகளா இருப்பாங்க. ஒரு முடிவு என்பது எட்டுகின்ற பொழுது கரெக்டா இருக்கும்னு இவங்க உச்சநீதிமன்ற நீதிபதி எடுத்துட்டு பிரதமரே நியமிக்கிற ஒரு அமைச்சர்னு போடுறாங்க. எலெக்ஷன் கமிஷனை கையில் எடுத்திருக்கான எல்லா வேலைகளும் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்களை மீறி ஒரு மாநிலத்துல ஒரு ஆட்சி அமைது என்று சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி கட்சிகளை உடைத்து அங்க ஆட்சியை கைப்பற்றிருக்கிறார்கள். கட்சியை உடைக்க முடியாமல் அந்த ஆட்சி தொடர்ந்து நடந்தது என்று சொன்னால் அதற்கு ஒன்றிய அரசிடமிருந்து என்னென்ன முட்டுக்கட்டைகள் போட முடியுமோ, என்னென்ன அவதூறு செய்ய முடியுமோ, என்னென்ன பழிகளை கொண்டு வர முடியுமோ அதை செய்கிறார்கள். அதை தமிழ்நாட்டிலே செய்கிறார்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு இவங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லியில உள்ள போவே இல்லை. ரோடு ஓரத்துல முள்வேலி கம்பி பந்து மாதிரி சுற்றி வச்சிருக்காங்க. நான் சமீபத்துல போயிருந்தப்ப எதுக்கு இதை வச்சிருக்கீங்கன்னா இல்ல அவங்க வந்துருவாங்க. உள்ள யார் வந்துருவாங்க? அந்நிய நாட்டு ஊடுருவலா, அக்கம் பக்கத்துல இருக்க நாடுகள் ஊடுருவலா? இல்ல, இந்த நாட்டினுடைய விவசாயிகள் தலைநகரத்துக்குள்ள வந்துருவாங்கன்னா அவங்களை தடுக்கிறதுக்கு முள்கம்பியை சுத்தி வச்சிருக்காங்க. அங்கேயே இவிஎம்க்கு எதிரான போராட்டம், நாடு முழுவதும் போராட்டம், பல்வேறு தரப்புல இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா பிரதமர் மார்த்தட்டி சொல்றாரு. என்ன சொல்றாரு? 400 சீட்டு வருவோம் நாங்க, அதுல 370 நாங்க வருவோன்றாரு. நான் கூட ஒரு கணக்கு எடுத்து பார்த்தேன். நானு நேற்றைக்கு பார்க்கின்ற பொழுது ஆந்திரால 25 இடத்துல ஒரு இடம் கூட அவங்க வரல. கர்நாடகால 25 இடம் வந்தாங்க. மகாராஷ்டிரா 28, கேரளால ஒண்ணும் கிடையாது. மகாராஷ்டிரால 49, 23, பஞ்சாப்ல 13, 2, தமிழ்நாடுல 0, தெலுங்கானால 4 வந்தாங்க. யூபியில 62 வந்திருக்காங்க. இப்ப இந்த ஒரு 1, 2, 3, 4, 5 ஒரு 7, 8 மாநிலங்கள்ல பார்க்கும்போது 314 இடங்கள் இருக்கிறது. இந்த 314 இடங்கள்ல கடந்த முறை அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100, 110 இடம் வந்திருக்காங்க. இந்த முறை நிச்சயமா இந்த 100, 110 இடம் அங்க கிடையாது. 50 இடம் தான் வரும். 314 50 இடம் போச்சுன்னா கிட்டத்தட்ட இன்றைய தேதியிலேயே மிக மிக குறைவாக கணக்கு போட்டாலே 260, 270 இடம் இந்தியா கூட்டணி எந்த விதமான சிக்கலும் இன்றி வெற்றி பெறும் என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது இவர்கள் எதை வைத்து நகர்த்துகிறார்கள் என்கின்ற அச்சம் வருகிறது. அப்பதான் நமக்கு என்ன தோணுதுன்னா, இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். தேர்தலில் இவிஎம் மிஷின்ல தான் வெற்றி பெற்றோம். ஆனா இங்க ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கிறது. என்ன எச்சரிக்கை உணர்வு இருக்குன்னா, ஒரு இடத்துல திருட்டு பயம் இருக்குன்னா அது பாதுகாப்பை நம்ம பண்ணோம்னா நம்ம திருட்டுல இருந்து தப்பிக்கலாம். தமிழ்நாடு அது போன்ற எச்சரிக்கை உணர்வோடு இருக்கு. அதுல தப்பு நடக்க முடியல. வட மாநிலங்கள்ல தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வருகிறது. இந்த இவிஎம்ல பிரச்சனை வருதுன்னு. இந்த இவிஎம்ல பிரச்சனை வருது, இதுல டேம்பர் பண்ண முடியும், இல்ல மால் பிராக்டிஸ் பண்ண முடியும்னு அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்களை தாண்டி இன்றைக்கு சாப்ட்வேர் வல்லுநர்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறார். குறிப்பா அந்த விவி பேட்ல உழுது பேப்பர், அந்த பேப்பரை எதுக்குமே பயன்படுத்துறது இல்லை.